ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டில் இன்றைக்கி காலையில் என்ன டிஃபன்னு பார்த்தீங்கன்னா தோசையும் 1 பார்ட் தக்காளி குருமாவும் தாங்க. நைட்டு பண்ண இட்லி கொஞ்சம் மீந்துருச்சு, அதையும் இப்போ நான் உப்புமா பண்ண போகிறேன். உப்புமா பண்ணுறதுக்கு முன்னாடி இட்லியை இந்த மாதிரி 2ஆக புட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஊற வச்சுடுங்க. அதுக்கப்புறமா ஒரு வானலில் கடுகு, பச்சை மிளகாய், கொஞ்சமாக முந்திரி பருப்பு, கருவேப்பிலை இல்லை நீங்கள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக வெங்காயம், கொஞ்சம் தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். இப்போ கேரட், பீன்ஸ், பச்சை பட்டாணி இதை 3த்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். கொஞ்சமாக உப்பு போட்டு மூடி போட்டு வச்சு வேக வச்சுக்கிறேன். இப்போது இந்த இட்லி ஊறிட்டுருக்கு இல்லைங்களா, இது ஏன்னா இட்லி கொஞ்சம் குழன்னு இல்லாமல் இந்த மாதிரி நல்லா பூ மாதிரி உதிரி உதிரியாக சூப்பராக இருக்கும். அதுக்கு தான் நான் இந்த மாதிரி ஊற வச்சு உதிர்த்து எடுக்கிறேன். இப்போது மசாலா என்னென்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூள், கரம் மசாலா, கொஞ்சமாக மட்டன் மசாலா, சீரகத்தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு முட்டை உடச்சி ஊற்றி அதையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் உதிர்த்து வச்சுருக்கேன் இட்லி இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். பாருங்கள், நல்லா ஃப்ரைட் ரைஸ் மாதிரி சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ நம்மளோட மசாலா இட்லி உப்புமா ரெடி.